ஐநாவில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தின் மீதான ஓட்டெடுப்பை புறக்கணித்ததன் மூலம் ஈழத்தமிழர் பிரச்சினையில் சர்வதேச சமூகத்தின் உணர்வோடு ஒன்றிப் போகாமல் மனிதநேயமற்ற முடிவை இந்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக கருணாநிதி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமை கவுன்சிலில் இலங்கைக்கு எதிராக மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் குறித்து சர்வதேச விசாரணை நடத்த அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானம் 23 ஓட்டுகள் ஆதரவுடன் நிறைவேறியிருக்கிறது. இந்த தீர்மானத்தின் மீதான ஓட்டெடுப்பை இந்தியா புறக்கணித்தது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவின் இந்த அணுகுமுறை தமிழகத்தில் உள்ள தமிழர்களை மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் உள்ள தமிழ்ச் சமுதாயத்தை மீண்டும் ஏமாற்றத்திலும் வருத்தத்திலும் ஆழ்த்தியுள்ளதாக கூறியுள்ளார். இந்த விவாதத்தில் இந்தியா பங்கேற்று இலங்கையில் நம்பகத்தன்மை வாய்ந்த சர்வதேச விசாரணையை வலியுறுத்த வேண்டும் என்பதே தமிழர்களின் வேண்டுகோள் என்று கூறியுள்ள கருணாநிதி, ஏற்கனவே 2 முறை தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்ட போது அதை நீர்த்துப் போகச் செய்யும் வகையிலேயே இந்திய அரசு முயற்சிகள் மேற்கொண்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஈழத்தமிழர்களிடம் நேரடியாக சம்பந்தமோ பந்த பாசமோ கொண்டிராத அமெரிக்கா போன்ற ஒரு நாடு சர்வதேச சமூகத்தின் நலன், மனித நேயம் ஆகியவற்றின் அடிப்படையில் 3வது முறையாக தீர்மானத்தை முன்மொழிந்து அதை தமிழினத்தின் வேர்களை கொண்டிராத 23 நாடுகள் ஆதரித்த நிலையில் தமிழர்களின் தாயகமான இந்தியா அதை புறக்கணித்திருப்பது பெற்ற தாயே தன் குழந்தையை கழுத்தை நெரித்து கொல்வதற்கு சமமாகும் என்று கருணாநிதி வேதனை தெரிவித்துள்ளார். 26ஆம் தேதி நடந்த பிரச்சார கூட்டத்தில் இந்தியாவில் மதச்சார்பற்ற அரசு அமைவதற்காக காங்கிரஸ் அரசின் கடந்த கால தவறுகளுக்கு பொது மன்னிப்பு அளிக்க தயார் என்று கூறியதை சுட்டிக்காட்டியுள்ள கருணாநிதி, தமிழினத்துக்கு எதிரான இந்த முடிவை எடுத்திருப்பது நிரந்தரமாக தமிழர்களுக்கான வாயிலை அடைத்துவிட்டதாக கருதப்படும் என்று கூறியுள்ளார். சர்வதேச சமூகத்தின் உணர்வோடு ஒன்றிப் போகாமல் முக்கியமான இந்த பிரச்சினையில் மனிதநேயமற்ற முடிவை மேற்கொண்ட இந்திய அரசை வன்மையாக கண்டிப்பதாக அந்த அறிக்கையில் கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய நிதி அமைச்சர் சிதம்பரம், அமெரிக்க தீர்மானம் தொடர்பான விவகாரத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் புறக்கணிக்கும் முடிவை எடுத்திருக்காது என்றும் அதிகாரிகளே இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என்றும் கூறினார். இப்பிரச்சினையில் தீர்மானத்தின் மீது இந்தியா நடுநிலை வகிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கூறியதாகவும், அரசியல் கட்சிகள் மத்தியில் ஒருமித்த கருத்து இல்லாததே வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இப்படி ஒரு முடிவுக்கு வர காரணமாக இருந்திருக்கும் என்றும் கூறினார். இந்தியா இத்தீர்மானத்தை ஆதரித்திருக்க வேண்டும் என்பது தனது தனிப்பட்ட கருத்து என்றும் சிதம்பரம் கூறியுள்ளார்.